ஏன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து நாளைய தினம் வந்து பிரஷர் பண்ணோம், நீங்க வந்து ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க, டிடிவி தினகரன் ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத அதிமுக டிசைட் பண்ணும். அதுவும் பாஜக எங்கேயாச்சும் பண்ணிட போதோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நாளைய தினம் வந்து ஏதோ ஒரு பெரிய ப்ராமிஸை கொடுத்து உள்ள கொண்டு வந்து பின்புறமாக இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு அழுத்தத்துக்கு இத்தனை பேரை கூட்டி ஒரு தீர்மானத்தின் வடிவிலையும் சில பேச்சுக்களின் வடிவிலையும் பதில் சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா அப்படிதான் பாக்குறேன் நான். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நடக்கின்ற ஒரு பொதுக்குழு அப்படின்னும் போது அது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை நாம் எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற அந்த வியூகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக அது அமையும். ஆனால் இப்ப நடந்திருக்கக்கூடிய பொதுக்குழு என்பது இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய குழப்பம் என்பது இருக்கிறது. நீங்க இபிஎஸ் வந்து தன்னை அசர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எங்கேயாச்சும் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து எலெக்ஷன் நெருங்கும் போது பிஜேபி ப்ரெஷர் பண்ணி எங்கேயாச்சும் வந்து நம்மளை ஓரங்கட்டிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் வந்து அவங்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் வந்து பொதுக்குழுவில் அவர் மீண்டும் தன்னை அசெட் பண்ணணும்னு பார்க்குறாரு. பொதுக்குழுவில் அதிமுக என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு, அதிமுகவில் இந்த தீர்மானங்களை எல்லாம் வந்து நான் தான் இந்த முடிவுகளை எடுக்கணும்னு அதிமுக பொதுக்குழுவே எனக்கு வந்து அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும், அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஒரு கட்சி பொதுக்குழு கூட்டனால என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, தேர்தலை சந்திக்கிறதுக்கு எந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பது, என்ன வியூகம் வகுப்பது அப்படின்ற அதிகாரத்தை அவங்களுக்கு தந்து ஒரு ஃபார்மல் ரெசல்யூஷன் இருக்கும் யாரோட கூட்டணின்றது. அது வந்து வழக்கமா நடக்கிறது. கரெக்ட். ஆனா இது வந்து அதெல்லாம் தாண்டி சில லேயர்ஸ் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன் நான். இப்போ நீங்க ஓபிஎஸ் டெல்லிக்கு போனாரு, எந்த அடிப்படையில் அவரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது, என்ன பேச்சுவார்த்தையில் வந்து என்ன ப்ராமிஸ் ஓபிஎஸ்க்கு கொடுக்குறாங்க, எந்த இடத்துல அவரை வந்து கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றதா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக இதுவரைக்கும் வந்து சொல்லவே இல்லை. பாஜகவுடைய தலைவர்கள் அதை பற்றி பேச மறுக்கிறார்கள். அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் பேசினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் பேசுகிறார். பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் இதை பற்றி பேசுவதில்லை அப்படின்னும் போது அதுவே வந்து கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றதான் இந்த பொதுக்குழுவோடைய ஒரு மைய கருத்தா இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த விஷயங்களை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும் இந்த பொதுக்குழு மூலமாக அப்படின்னு நினைக்கிறேன்.